வணக்கம் சுவாமி சுந்தர். வணக்கம். Do we have free will? Can we do choices in life or everything is written in the palm leaves? இப்போ இந்த ஓலைச்சுவடிகளில் குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படின்றது கர்மாவும் அதை விலகக்கூடிய வழிபாடுகளும் அதன் பிறகு நடக்கக்கூடிய நன்மைகளும், அதை இல்லாமல் இடையில சின்ன சின்ன வார்த்தைகள், சிறப்பான வார்த்தைகளை எழுதியிருப்பாங்க. அதுதான் கூடுதலாக சொல்லக்கூடியது. சிறப்பான வார்த்தைகள் அப்படின்னும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு திறமைகள் அப்படி இருக்குன்னா திறமைகள்னு மட்டும் எழுத மாட்டாங்க. அது கலைத்திறமையா, பாடல், இசை, கல்வி, நடனம், இந்த மாதிரி திறமைகளா, அதனால அவங்களுக்கு எதிர்காலத்தில் பலன் உண்டா அப்படின்றத விரிவாக சொல்லக்கூடியது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை இடையில சேர்த்திருப்பாங்க. அப்போ அது வந்து சின்ன விஷயங்களை வந்து எந்த வழியில இப்போ நவீன காலகட்டத்தில் புதுசாக நிறைய திறமைகள்லாம் ஏற்படுது. நடன, டான்ஸ் எல்லாம் வந்து நவீனமாக ஏற்படுதுன்னும் போது அவங்க குறிப்பிட்டு ஒரு கலைன்றது தான் எழுதியிருப்பாங்க. அப்போது நாம் சொல்லக்கூடியது அந்த கலைன்றது என்ன, நடனம், இசை, இந்த மாதிரி நாமெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தனி திறமைகளை சொல்லக்கூடிய. அப்போ பொதுவாக கலைன்றது உண்டு. அப்போ இசை அப்படின்னா கலை, இசை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது மியூசிக்காக இருக்கலாம். நடன வழி கலை அப்படின்றது டான்ஸு. இப்போ இந்த டான்ஸ்லேயே வந்து நிறைய விதம் இருக்குது. பரதநாட்டியம் இருக்குது, கிளாசிக்கல் டான்ஸ் அது ஒன்று இருக்குது, தனியாக வந்து ஸ்பெஷல் டான்ஸ், மியூசிக் டான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த நடனத்திலே நிறைய விதங்கள் இருக்கிறதுனால அதை நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்தக்கூடியது தான் அந்த விரிவான பலன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நன்றி.